ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்து சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்து சேர்ந்து இணைந்து வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில் நம்மோடு கூட அவர் அற்புதமாய் பேசுவார். அவருடைய வார்த்தையை கொண்டு ஆச்சரியமாய் பேசுவார், ஆசீர்வாதமாய் பேசுவார். நமக்கு வேண்டிய வார்த்தைகளை வேண்டியபடி ஆவியானவர் பேசுவார். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வசனத்தில், இந்த வாக்கு தத்தத்தில் நாம் பிற்பகுதியை நாம் ஸ்தோத்திரம் 2 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது இந்த வசனத்தினுடைய மேற்பகுதி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்ற இந்த முதல் பகுதியை இப்பொழுது இந்த ஆராதனை வேளையில் நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த முதல் பகுதி என்ன சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால், உங்கள் வறட்சி வசந்தமாகும். இதான் செய்தியின் தலைப்பு. உங்கள் வறட்சி வசந்தமாகும். ஆமென், அல்லேலூயா. உங்கள் வறட்சி வசந்தமாகும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு வறட்சியையும் ஆண்டவர் வசந்தமாய் மாற்றப் போகிறார். ஒவ்வொரு ஸ்தோத்திரம் வெட்டாந்தரையையும் ஆண்டவர் விளைநிலமாய் மாற்றப் போகிறார். ஒவ்வொரு அவாந்தர வெளியையும் ஆண்டவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றப் போகிறார். ஒவ்வொரு ஸ்தோத்திர வறட்சியையும் ஆண்டவர் நீரூற்றாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா, ஆமென். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெட்டாந்தரை என்று பார்க்கிறோமோ, அவாந்தரம் என்று பார்க்கிறோமோ, ஸ்தோத்திரம் வெறுமை என்று பார்க்கிறோமோ, அவைகளை எல்லாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் அதை நீரூற்றாய் மாற்றுவார். ஆமென். வறட்சிகள் எல்லாம் அது வசந்தமாய் மாறும், வயல் நிலமாய் மாறும், வயல்வெளியாய் மாறும், பசுமையாய் மாறும், செழிப்பாய் மாறும். அப்படி என்றால் என்ன? அது நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்கள், எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த சூழ்நிலைகள், எந்தெந்த சம்பவங்கள் எதெல்லாம் துவண்டு போய் இருக்கிறதோ ஸ்தோத்திரம், எதையெல்லாம் வறட்சியாக இருக்கிறதோ, எதையெல்லாம் ஸ்தோத்திரம் அப்படியே ஒரு வெயிலிலே, ஒரு உஷ்ணத்திலே, ஒரு அக்கினியிலே ஸ்தோத்திரம் தாங்க முடியாத ஸ்தோத்திரம் பட்டு போய் கிடக்கிறதோ ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட நம்ம துவங்கின செயல்கள், நம்ம கரத்தினுடைய கிரிகைகள், அவைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் உபாகமத்தில் சொன்ன நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று ஸ்தோத்திரம் அவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு செழிப்பை உண்டாக்குவார். ஆமென், ஆமென். வெட்டாந்தரை என்று சொன்னால் ஸ்தோத்திரம், வனாந்தரம் என்று சொன்னால், அவாந்தரம் என்று சொன்னால், ஸ்தோத்திரம் வெடிப்பு விடப்பட்ட நிலம் என்று சொன்னால் எதுனாக்கா நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்ட காரியம், அப்படிப்பட்ட நிலையில் நடக்காத இருக்கிற காரியம், அப்படிப்பட்ட நம்மளுடைய கையின் பிரயாசம், அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலவரம், அப்படிப்பட்ட நம்மளுடைய எதிர்காலத்திலே தடைப்பட்டு நிற்கிற பலதரப்பட்ட தடையான காரியம், அப்படி நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவிய வாழ்க்கையில் எதையெல்லாம் முடியாமல் அப்படி கிடக்கிறதோ அதுக்கு பேர் தான் வட்டாந்தரம். ஆமென். நீரூற்று இல்லாதது, ஆசீர்வாதம் இல்லாதது. ஸ்தோத்திரம், நான் தாங்க துவங்கினேன், நடக்கலை, நான் தாங்க செய்ய நினைச்சேன், நிறைவேறலை, இது முடிஞ்சிரும் இந்த வருஷத்தில் பார்த்தேன், முடியவே இல்லை. அப்படிப்பட்டது தான் வெட்டாந்தரம். ஆமென். அவாந்தரம், வனாந்திரம், தண்ணீர் அற்றது, ஸ்தோத்திரம் ஒரு வெடிப்பு விடப்பட்ட நிலத்தை போல ஸ்தோத்திரம் இருப்பது. இது எப்படி முடியும்? இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு வனாந்தரத்தில், ஒரு வெட்டாந்தரையில், ஒரு அவாந்தரத்தில் எதனா ஒரு பயிர் வருமா? ஒரு விளைச்சல் வருமா? ஸ்தோத்திரம் ஒரு மகசூல் கிடைக்குமா? ஒரு ஏதாகிலும் ஒரு ஸ்தோத்திரம் விதை தானியங்கள் ஸ்தோத்திரம் விளையுமா? விளையாது. ஸ்தோத்திரம் அது போல
உங்கள் வாழ்க்கையில் நடக்காததை போல, ஸ்தோத்திரம், இது நடக்கவே வாய்ப்பு இல்லை, சம்பவம் இல்லை, சூழ்நிலை இல்லை, சாத்தியம் இல்லை என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதான் வெட்டாந்தரம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அது நீரூற்றாய் மாறும். ஆமென். ஒரு வெட்டாந்தரத்தை ஸ்தோத்திரம் விளைய செய்வது எதுதான்? நீரூற்று. ஆமென். நீரூற்று. ஒரு அவாந்தரத்தை ஆசீர்வாதமான நிலமா மாற்றுவது எதுதான்? ஒரு நீரூற்று. ஆமென். ஒரு நீரூற்று. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில எதெல்லாம் அப்படி வெட்டாந்தரமா இருக்கிறதோ தேவ பிள்ளையே, அந்த வறட்சி, அது சாதாரண வறட்சி இல்லை. வசனம் எப்படி சொல்லுகிறதுன்னா மகா வறட்சி என்று சொல்லுகிறது. எப்படிப்பட்ட வறட்சி? மகா வறட்சி. அப்படின்னா மகா போராட்டம், மகா கஷ்டம், மகா பாடுகள், மகா உபத்திரவம், மகா நெருக்கம், கொடிய நெருக்கம், மகா இழப்பு, மகா துன்பம், மகா துயரம், மகா கண்ணீர். ஆமென். அப்படிப்பட்ட மகா வறட்சி ஆண்டவர் சொல்றாரு, அது வசந்தமாய் மாறும். ஆமென். விசுவாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்பேற்பட்ட வறட்சியை வசந்தமாய் மாற்றுவார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் அந்த மேற்பகுதியில் 3 காரியத்தை நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அந்த வார்த்தையை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நித்தமும். ஸ்தோத்திரம். நித்தமும், நித்தமும், நித்தமும். முதலாவது, கர்த்தர் நம்மை எப்படி அவர் ஸ்தோத்திரம் வறட்சியை நீக்கி வசந்தமாக்குவார் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் அவர் நித்தமும் அவர் வறட்சியை நீக்கி வசந்தமாய் மாற்றுவார். நித்தமும் அப்படி என்று சொன்னால், உங்களுக்கு நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், வாக்குத்தத்த ஆராதனையும் சொல்லி இருக்கிறேன். நித்தம் அப்படி என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு அழிவு இல்லை, முடிவு இல்லை. நித்தம் என்பது என்ன? தொடர்ந்து என்று அர்த்தம், தொடர்ச்சியாக என்று அர்த்தம், முடிவே இல்லாதது என்று அர்த்தம். ஆமென், ஆமென். முற்றுப்புள்ளி வச்சா முடிவு, இது முற்றுப்புள்ளி இல்லை, எக்ஸட்ரா. தொடரும், 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 தொடரும். அப்போ கர்த்தர் நம்மளை எப்படி வறட்சியை நீக்கி வசந்தமா மாற்றுவாருன்னா, தொடர்ச்சியாக கர்த்தர் நம்மளை சோத்திர வறட்சியை நீக்கி வசந்தமாய் மாற்றுவார். ஆமென். தொடர்ச்சியாக கர்த்தர் நம்ம வறட்சியை மாற்றி ஸ்தோத்திரம் வசந்தமாய் மாற்றுவார். வறட்சின்னு சொன்னால் அது ஆசீர்வாதம் இல்லாதது, புரிந்து கொள்ளுங்கள். அப்போதான் பிரசங்கம் நமக்கு புரியும். வறட்சி என்று சொன்னால் இல்லாதது. ஸ்தோத்திரம். வறட்சி என்று சொன்னால் அது இயலாமை. வறட்சி என்று சொன்னால் முடியாதது. வறட்சி என்று சொன்னால் எனக்கு திராணி இல்லை அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன? ஸ்தோத்திரம். அவர் மகா வறட்சியான காலத்தில், மகா வறட்சியான காலத்தில் ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையை நித்தமும் அவர் வளமாக்குவார். தொடர்ச்சியாக அவர் நடத்தி கொண்டே வருவார். தொடர்ந்து நடத்துவார். எப்போது நடத்துவார்? முடிவு பரியந்தம் நடத்துவதில்லை, அவர் முடிவே இல்லாத அளவுக்கு நடத்தி கொண்டே இருப்பார். அவர் நித்தியமாக நடத்துவார். ஆமாம். என்னை நடத்துறதுக்கு ஒரு அளவே இல்லைங்க. என்னை நடத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு அளவே இல்லை. அளவும் வைக்கலை, அளவும் பார்க்கலை, அளவும் கிடையாது. என்ன நேற்று நடத்தினார், இன்றைக்கி நடத்துவார். என்ன ஸ்தோத்திரம் நாளைக்கு நடத்துவார், நாளை மறுநாளும் நடத்துவார். என்னை போன வாரம் நடத்தினார், இந்த வாரமும் நடத்துவார். என்னை போன மாதம் நடத்தினார், இந்த மாதமும் நடத்துவார். என்னை 10 வருஷம் நடத்தினார், இந்த 11வது வருஷமும் நடத்துவார். என்னை 60 வருஷம் நடத்திட்டார், இந்த 61வது வருஷமும் என்ன ஆண்டவர் நடத்துவார். இல்லைங்க, 99 வருஷம் நடத்தினார், 100வது வருஷமும் ஆண்டவர் நிறைவாக பரிபூர்ணமாக முழுமையாக நடத்துவார். அதான் நித்தமும், அழிவில்லாதது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, கர்த்தர் நம்மளை வழிநடத்துவதற்கு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை மாற்றுவதற்கு, அவாந்தரத்தை நீக்குவதற்கு, வெட்டாந்தரையை நீக்குவதற்கு, ஸ்தோத்திரம் வனாந்தரத்தை அவர் மாற்றி வசந்தமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். நித்தமும் கர்த்தர் நடத்துவார். மறக்காமல் நடத்துவார், கைவிடாமல் நடத்துவார், எப்போது நடத்துவார், என்னைக்கு நடத்துவார், என்றென்றைக்கும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேற்று தாங்க போஷித்தார், இன்னைக்கு போஷிப்பாரா அப்படின்னா
அதுக்கு பேர் தான் நித்தமும். கண்டிப்பாக போஷிப்பார். நேத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, ஸ்தோத்திரம், இன்றைக்கும் அவர் தேவன். ஸ்தோத்திரம். அவர் அன்னைக்கு ஒரு அற்புதம் செய்தார், இன்னைக்கு மீண்டும் ஒரு அற்புதம் செய்வாரா அப்படின்னா, ஸ்தோத்திரம், அன்னைக்கு செய்தவர் மாத்திரமல்ல இன்னைக்கும் செய்வார், இன்னைக்கு செய்கிறவர் மாத்திரமல்ல இனிமேலும் செய்வார். அதான் நித்தமும், அதான் நித்தமும். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த வார்த்தை. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை எப்போ தான் நல்லா இருக்குமோ? இல்லை, என் வாழ்க்கை எப்போவுமே நல்லா இருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை எப்போ தான் முன்னேற்றத்துக்கு வருமோ? இல்லை, என் வாழ்க்கை எப்போதும் முன்னேற்றத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். எப்போ தான் நான் ஒரு பெருக்கத்தை பார்ப்பேனோ? கர்த்தர் எப்போதும் நம்ம வாழ்க்கையில் பெருக்கத்தை வைத்து கொண்டே இருப்பார். ஆமென். எப்போ தான் நான் ஒரு விருத்திக்கு வருவேனோ? கர்த்தர் நம்மளை எப்போவுமே விருத்திக்கு அவர் ஸ்தோத்திரம் வர வைத்து கொண்டே தான் இருக்கிறார். அதான் நித்தமும். ஆமென். எப்போ தான் ஸ்தோத்திரம் என் கை ஆசீர்வதிக்கப்படுமோ? கர்த்தர் நம்ம கையை எப்போதும் ஆசீர்வதித்து கொண்டே தான் இருக்கிறார். அதான் நித்தமும். ஆமென். எப்போ தான் என் வீடு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமான வீடாக மாறுமோ? நம்ம வீடு எப்போவுமே அது ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஆமென். என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் நித்தமும், அதுதான் நித்தமும், அதுதான் நித்தமும். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம தான் அந்த வசனத்தை புரிந்து கொள்ளாமல் பேசிக்கொண்டு இருக்கிறோம், அதனுடைய விளக்கத்தை அறியாமல் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நித்தமும், நித்தமும், ஸ்தோத்திரம். என நித்தமும் கர்த்தர் நடத்துவார், தொடர்ச்சியாக நடத்துவார், தொடர்ந்து நடத்துவார். நீங்கள் நியூஸ் லெட்டர் வைத்திருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்து படித்து பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நியூஸ் லெட்டர் வைத்திருக்கணும், எடுத்து படித்து பாருங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்றால் தேவன் நம்மை எப்போதாவது ஒரு முறை மட்டுமல்ல தொடர்ந்து வழி நடத்துவார் என்பதாகும். என்னோடு கூட சேர்ந்து வாசிப்போம். தேவன் நம்மை எப்போதாவது ஒரு முறை மட்டும் அல்ல தொடர்ந்து வழி நடத்துவார் என்பதாகும். தொடர்ந்து நடத்துவார். முடிவே கிடையாது. முடிவே இல்லாத வரைக்கும் தான் அவர் என்னை வழி நடத்தி கொண்டே இருப்பார், என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், எனக்கு அற்புதம் செய்து கொண்டே இருப்பார், எனக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார், எனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார், உபகாரம் செய்து கொண்டே இருப்பார், எனக்கு வேண்டியதெல்லாம் தந்து கொண்டே இருப்பார். ஆமென், ஆமென். எனக்கு அப்படி நடக்கலையே அப்படி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம அந்த வசனத்தை அப்படி புரிந்து கொள்ளுவோம். ஆமென், அல்லேலூயா. அப்படி அந்த வசனத்தை புரிந்து கொள்ளுவோம். நமக்கு வசனத்தை புரிந்து கொள்ளுகிற சில நேரங்களில் பக்குவம் வருகிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக தான் இருப்பார். வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் வேணும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளுவதற்கான வேண்டிய பக்குவம் வேணும். அல்லேலூயா. வசனத்தை நமக்கு வசனத்தை நம்ம இப்போ ஸ்தோத்திரம் கேட்கிறோன்னா அந்த வசனம் நமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது, ஓ அப்படியா, அப்போ இந்த வசனம் இப்படி கிரியை செய்யுமா அப்படின்னு அதை எடுத்துக்கொள்கிற ஒரு பக்குவம், அதை எடுத்துக்கொள்கிற ஒரு முதிர்ச்சி நமக்குள்ளே வேணும். சொன்னாங்க எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப சுலபம், ஈஸி. அதை நம்ம எடுத்துக்கொள்ளுவது, அதில் பக்குவம் அடைவது என்பது தான் நம்மளுடைய முதிர்ச்சி. முதிர்ச்சி மட்டுமில்லை, அதில் தான் ஸ்தோத்திரம் இந்த ஆசீர்வாதம் நடக்கும், அதில் தான் இந்த கிரிகை நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் வசனத்தை ஸ்தோத்திரம் நான் கேட்குறேன், இந்த வசனம் என்னை நித்தமாக நடத்தனாக்கா இந்த வசனம் என்ன ஸ்தோத்திரம் தொடர்ந்து இது நடத்தும். அப்போ என்னை தொடர்ந்து நடத்துனாக்கா ஸ்தோத்திரம் அடுத்தது என்னை அவிவிசுவாசவே பட விடாது. ஏன்னா இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படியோ ஸ்தோத்திரம், என் கூட ஒருத்தவங்க இருந்தாங்க இப்போ இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு எப்படியோ அப்படி யோசிக்க தோணாது. இது வரைக்கும் எனக்கு ஒருத்தவங்க உதவி செய்தாங்க, இப்போ உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் எப்படியோ. இது வரைக்கும் எனக்கு ஒரு சம்பாத்தியம் வந்தது, இப்போ அந்த சம்பாத்தியம் நின்று போச்சு, இதுக்கப்புறம் எப்படியோ அப்படி பெருசாக யோசிக்க தோணாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க ஹெல்ப் இப்போ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன எப்படியோ இதை யோசிக்கவே தோணாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். யோசிக்கவே தோணாது, யோசிக்கவே தோணாது.
யோசிக்கவே தோணாது, நினைக்கவே தோணாது, நினைக்கவே தோணாது, நினைக்கவே தோணாது, நினைக்கவே தோணாது, நினைக்கவே தோணாது. அதான் நம்ம வசனத்தை அறிஞ்ச பக்குவம், அதுதான் நம்ம வசனத்தை அறிந்த முதிர்ச்சி. ஆமே. எனக்கு இதுவரைக்கும் ஒரு வழி திறந்திருந்தது, இப்போ அந்த வழி அடைக்கப்பட்டது. இதுக்கப்புறம் எப்படி எங்கே போவேன், எந்த வழியை தேடுவேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யும்? யோசிப்போம், குமுறுவோம், வேதனைப்படுவோம், சஞ்சலப்படுவோம். நல்லா திறந்த ஒரு வாசல் இருந்தது, அந்த வாசல் கூட இப்போ அடைக்கப்பட்டது. இனிமேல் என்ன செய்வேன்? தோத்துறோம். அதான் கர்த்தர் உன்னை நித்தமாக நடத்துவார். இதான் வசனத்தினுடைய புரிதலுடைய பக்குவம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதான் பக்குவம், அதான் பக்குவம், அதான் பக்குவம். எனக்கு ஒன்று அனுகூலமாக இருந்தது. என் வார்த்தைகளை புரிந்து கொள்ளணும் நீங்கள். எனக்கு ஒன்று அனுகூலமாக இருந்தது. அனுகூலம்னா என்ன? எனக்கு ஒன்று சாதகமாக இருந்தது. எனக்கு அடிக்கடி ஒன்று வந்து கை கொடுத்தது, வாய்ப்பாக இருந்தது. இப்போ அந்த கை கொடுத்தது எனக்கு கை விட்டது. எனக்கு சாதகமாக இருந்தது, இப்போ எனக்கு வந்து பாதகமாக மாறிடுச்சு. எனக்கு அனுகூலமாக இருந்தது, எனக்கு இப்போ எதிர்ப்பாக மாறிடுச்சு. அந்த நேரத்தில் தான் சொல்லணும், கர்த்தர் என்னை நித்தமாக நடத்துவார். அல்லேலூயா. அதாங்க வசனத்தின் பக்குவம். ஆமே, அதான் வசனத்தின் பக்குவம், அதான் வசனத்தின் பக்குவம், அதான் வசனத்தின் பக்குவம், அதுதான் வசனத்தின் பக்குவம். ஆமே, ஆமே, அல்லேலூயா. அதுதான் வசனத்தின் பக்குவம். கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் என்னை நடத்துவார், 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 கர்த்தர் என்னை நடத்துவார். இதுதாங்க, இதுதான். என்னை பார்த்து ஒருவர் கேட்டார் காரில் போகும்போது, தோத்துறோம், உங்கள் சர்ச்சில் நல்லதா கொடுக்குற ஆட்கள்லாம் சபையை விட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க பாஸ்டர்னாரு. தோத்துறோம். அவருக்கு ஒரு சூழ்நிலை அப்படி நடந்திருக்குது. அதை வந்து நினைக்கா அதை அவர் என்கிட்ட சொல்லாமல் அதுக்கு அதை ஸ்தோத்திரம். இப்போ நான் என்ன பதில் சொல்ல வருகிறேன், அப்போது நாம் அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணலான்றதுக்காக அவர் கேட்குறாரு. நான் சொன்னேன், தோத்துறோம், ஊழியத்துக்கு வந்து கொடுக்குற ஆளை பார்த்து ஊழியத்துக்கு வரல. இவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, இவங்க வேலை செய்வாங்க, இவங்க வந்து பெருக்குவாங்க, அவங்க தசம்பாகம் கொடுப்பாங்க, அவங்க காணிக்கை கொடுப்பாங்க, அவங்க ஆடு கொடுப்பாங்க, கோழி கொடுப்பாங்க, முருங்காய் கொடுப்பாங்க, மாங்காய் கொடுப்பாங்கன்னு ஆண்டவர் ஊழியத்துக்கு எந்த ஊழியக்காரனும் அடைக்கலை. நான் இப்படி சொல்லுவேன்னு அவர் எதிர்பார்க்கலை. இதான் இன்றைக்கி பல பாஸ்டர்களுக்கு பைபிள் தெரியல. நான் விசுவாசிக்கு உட்காந்து நித்தன்னா என்னன்றதை விலக்கி சொல்லிக்கிறேன். இதை எடுத்து சொல்ல வேண்டியவருக்கே தெரியல. அவர் என்னை விட எக்ஸ்ட்ரா 8 வருஷம் ஊழியம் செஞ்சுக்கிறார். அல்லேலூயா. தோத்துறோம். ஊழியத்துக்கு ஒருத்தர் அழைக்கும் போது ஆண்டவர் வந்து உனக்கு வந்து இவங்களை கொண்டு தான் போஷிப்புன்னு சொல்லி அழைக்கிறாரு. இல்லைங்க, இவங்களை கொண்டு தானே உனக்கு சபையை கட்டுன்னு சொல்லி அழைக்கிறாரு, இவங்களை கொண்டு தானே உனக்கு வீட்டை கட்டுன்னு சொல்லி அழைக்கிறாரு, இவங்களை கொண்டு தானே அரிசி பருப்பு வாங்கி கொடுன்னு சொல்லி அழைக்கிறாரு, இவங்களை கொண்டு தானே வந்து உனக்கு வந்து துணி துவச்சி போடுவான்னு அழைக்கிறாரு. கிடையாது. இவங்களை வச்சு தான் உனக்கு வந்து அன்பை கொடுப்பேன்னு அழைக்கிறாரு, இவங்களை வச்சு தானே பகையை கொடுப்பேன்னு அழைக்கிறாரு. கிடையாது. என் சித்தத்தை செய்யபடி தான் அவர் அழைக்கிறார். ஆமே, இவன் என் சித்தத்தை செய்வானா என்பதை பார்த்து தான் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமே, தோத்துறோம். என் சித்தத்தை செய்வானா, என் சித்தத்தை செய்வானா. அதான் நான் சொன்னேன், தோத்துறோம். ஒருத்தவங்க கொடுக்குறவங்களுக்காகவோ இல்லைனாக்கா ஒருத்தவங்களை தாங்குறவங்கள வச்சு நம்மளை வந்து தாங்குவதற்காகவோ ஆண்டவர் வந்து நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கலை. தோத்துறோம். அவர் சித்தத்தை இந்த பூமியில் செய்வதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அவன் கொடுக்குறாங்கனாலும் அது உனக்கு கொடுக்கல பாஸ்டர், எனக்கு கொடுக்கல. தோத்துறோம். அவர் ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுவதற்கு சத்தியத்தை கேட்டு அவங்க உணர்ந்து கொடுக்குறாங்க. ஆமாம், அது ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, அது ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. ஆமாம், அல்லேலூயா. தோத்துறோம். ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. தோத்துறோம்.
அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் பேசலை. ஆனாலும் நானும் விடலை. ஸ்தோத்திரம். அந்த அனுபவம் நமக்கு இருக்குது இல்லை. நான் சொன்னேன் ஸ்தோத்திரம், அதிகமாக கொடுக்குறவங்க சபையை விட்டு போனாலும் கம்மியாக கொடுக்குறவங்க சபையில் இருக்கிறாங்க. ஆனால் வருஷந்தோறும் ஆடிட்டிங் பண்ணுறேன். அந்த நாட்களை விட இந்த நாட்களில் தான் அதிகமான ஆயிரங்களை வெளியில் கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வாரம் திங்கட்கிழமை கரண்ட் பில்லு கட்டணும். ஸ்தோத்திரம். அன்றைக்கி 1500 தான் கரண்ட் பில் வரும். ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கி ஸ்தோத்திரம் 2000 ஸ்தோத்திரம் 600 கரண்ட் பில் போய் கட்டியிருக்கு. எது அதிகம்? ஆமென், ஸ்தோத்திரம். இதான் கர்த்தர் நித்தமும் நடத்துவது. இப்போ நான் வசனத்தில் நீங்கள் நிற்கணும். இப்போ நான் விலைக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுனதை நிற்கணும். ஒரு அனுகூலம், ஒரு வாய்ப்பு, ஒரு உதவி, ஒரு ஹெல்ப்பு, ஒருத்தவங்க கை கொடுத்தாங்க, ஒரு சாதகம் இப்போ நம்மளை விட்டு போயிடுச்சு. அதான் வசனத்தில் வளர்ந்த பக்குவம். ஆமென். கர்த்தர் நித்தமாக நடத்துவார். ஆமென். கொடுக்கிறவங்களை வைத்து நம்மளுடைய ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. அப்புறம் ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க? அது ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். 10 சத்தியத்தை எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி அதில் ஒரு சத்தியம் அது சொல்லி தான் ஆகணும். 10 கட்டளை அது ஒரு கட்டளை சொல்லி தான் ஆகணும். ஆமாம். அதான் உபாகம் 28ஆம் அதிகாரம் அது முதல் வசனத்தில் சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவருக்கு கொடுன்னு சொல்லிக்கிறார். நம்ம அதை கொடுன்னு சொல்ல வேண்டியது நம்ம ஸ்தோத்திரம். போதனையில் பல போதனை, அதுவும் ஒரு போதனை. ஸ்தோத்திரம். அதை சொல்லி தான் ஆகணும். ஆகவே ஸ்தோத்திரம், நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தரோட நித்தமாக நடத்துவார். சத்தியத்தில் நிற்போம், சத்தியத்தில் அறிவோம். ஸ்தோத்திரம். எப்படி எல்லாம் இருக்கும்போது சரி, இப்போ எல்லாம் அதான் சொன்னேன், திறந்த வாசல் இப்போ அடைக்கப்பட்டது. எப்படி அதை அடைந்தாலும் கர்த்தர் என்னை நித்தமாக நடத்துவார். ஆமென். அது திறந்திருக்கும் போது என்ன நடத்தின தேவன் எப்படி நடத்தினாரோ அதை விட அதை அடைச்ச பிறகும் பல மடங்கு என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாக தான் நடத்துவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஒரு ஸ்தோத்திரம், உதவி இருந்தபோது கர்த்தர் நடத்தின விதத்தை விட ஒரு உதவியை ஆண்டவர் ஸ்தோத்திரம் தடை செய்த பிறகு நடத்துகிற விதம் அது அதை விட மகிமையான விதமாக இருக்கும். அல்லேலூயா. அதை கர்த்தர் நித்தமும் நடத்துவார். இது வரைக்கும் வந்துச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் வராது அப்படின்னா ஸ்தோத்திரம், அவ்வளோதானா? முடிஞ்சு போச்சா கதை? இதோட சோழி முடிஞ்சிச்சா? ஸ்தோத்திரம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வளர முடியாது, இதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, இதுக்கப்புறம் தலை தூக்க முடியாது, இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, முன்னேறவே முடியாது. இதான் மனுஷீகம், இதான் மனுஷ பேச்சு, இதான் உலகம், இதான் உலக வார்த்தை, இதான் ஸ்தோத்திரம் சூழ்நிலையை பார்த்து சாத்தியமாக பேசுறது. ஆனால் சத்தியம் பேசுவது என்னன்னு சொன்னால், ஒரு வழியை அடைத்தாதான் தேவன் இன்னொரு வழியை திறப்பார். இதான் வசனத்தினுடைய பக்குவம். இப்போ நம்ம ஆமேன்னு சொல்கிறது இல்லை, இங்கே இதை தான் புரிஞ்சுக்கொள்ளணும் என்பதற்காக எல்லாரும் விளக்கி சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதான் கர்த்தர் நித்தமாக நடத்துவார். இதான் வசனத்தினுடைய பக்குவம். ஆமாம். எனக்கு ஒரு வழி அடைக்குதுன்னா கர்த்தர் எனக்கு இன்னொரு வழியை திறக்க அவர் போகிறார். ஒரு வழி எனக்கு மூடுதுன்னா இன்னொரு வழி எனக்காக திறக்கப்பட போகுது. அப்போ என்னை தொடர்ந்து இதுவரைக்கும் இந்த வழி தான் நடத்தி வந்தது. அந்த வழியை எனக்கு இல்லைனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய பாதையை அவர் அமைத்து கொடுப்பார். அதான் கர்த்தர் நித்தமாக நடத்துவது. ஆமாம். ஸ்தோத்திரம். கைப்பிடித்தவர் வழி இல்லாத இடத்த கொண்டு போய் நம்மளை விடுவார். ஒரு கையை எதுக்கு பிடிக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை கையை எதுக்கு ஒரு தாய் பிடிக்கிறாங்க? ஒரு தாய் தகப்பன் கையை ஒரு பிள்ளை எதுக்கு பிடிக்குது? அது சரியாக அந்த தாய் தகப்பன் பின்னாடி வழிநடத்தி போக தான் பிடிக்குது. அப்போ அவர் கரத்தை பிடித்தாருனாக்கா ஸ்தோத்திரம், வழியே தெரியாத, வழியே இல்லாத, ஸ்தோத்திரம் அடைப்பட்ட இடத்துல நம்மளை கையை பிடிச்சிக்கணும். அப்படி நில்லுப்பா, அப்படி நில்லு அப்படி சொல்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம கரத்தை பிடிக்கிறாரு இல்லை. ஆமாம், ஆமாம். கரம் பிடித்தவர் அவர் ஸ்தோத்திரம் நம்மளை சரியாக வழி நடத்துவார். கொண்டு போகிற இடத்துக்கு அவர் கர்த்தர் கொண்டு போவார். ஸ்தோத்திரம் சேர்க்க வேண்டிய இடத்த கர்த்தர் சேர்ப்பார். அதான் நித்தமும் நடத்துவார், தொடர்ந்து நடத்துவார், தொடர்ச்சியாக நடத்துவார், நடத்தி கொண்டே இருப்பார். முடிவே கிடையாது, அதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லை. ஆமென், ஆமென். நம்ம வறட்சியில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர் வசந்தம் ஆகிற வரைக்கும் நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்தது வசனம் சொல்லுகிறது அடுத்த காரியத்தை,
வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். அடுத்த காரியத்தை அழகாய் சொல்லுகிறது. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. இப்பொழுது நியூஸ் லெட்டரை வாசிப்போம். வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்றால் வாழ்க்கையின் சோதனைகள், கஷ்டங்கள், ஸ்தோத்திரம், வறட்சி வரும்போது கர்த்தர் நம் ஆத்துமாவுக்கு ஆறுதலையும் ஆவிக்குரிய நிறைவையும் தருவார். எதை தருவார் ஆத்துமாவுக்கு? ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய நிறைவையும் ஆறுதலையும் தருவார். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். அவர் வறட்சி எங்கே வசந்தமாக மாத்துறாருன்னா நம்ம ஆத்துமாவில் அவர் திருப்தியாக்கி வசந்தமாக்குகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வறட்சி எங்கே வசந்தமாக்குகிறாரு? முதல்ல பார்த்தோம், அவர் தொடர்ந்து நடத்தி, தொடர்ச்சியாக நடத்தி, முடிவே இல்லாத நடத்தி அவர் வசந்தமாக்குகிறார். ஆமென். ரெண்டாவது சொல்றாரு, ஆத்துமாவை அவர் ஸ்தோத்திரம் நிறைவாய் நடத்தி அவர் வசந்தமாக்குகிறார். நிறைவாய், நிறைவாய், திருப்தி, அதுக்கு பேர் தான் திருப்தி. நிறைவாய், நிறைவாய். ஆமென். குறைவே இல்லாத நம்ம ஆத்துமாவை நடத்துவார். நம்ம ஆத்துமாவில் எந்தவித ஆண்டவர் குறைவை வைக்க மாட்டார். ஐயப்பா, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ தான் என் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது, இப்போ தான் என் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ தான் என் மனசில் ரொம்ப ஆறுதலாகுது, இப்போ தான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியோ நிம்மதி, அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியாக இருக்குது. ஸ்தோத்திரம். அதான் ஆத்தும நிறைவு. ஆமாம். அவள் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பது, கர்த்தர் நம்மளை வறட்சியை வசந்தமாக்குவது எப்படி ஆக்குவார்? ஆத்துமா நிறைவடையும்படி ஆக்குவார். நம்ம மனசே சொல்லுமா? ஆமாம், வாயால் சொல்லு, நல்லா இருக்கிறேன்னு சொல்லு, நிறைவாக இருக்கிறேன்னு சொல்லு. ஆமாம், நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு, சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லு, என் ஆண்டவர் நிம்மதியாக வச்சுக்கிறாருன்னு சொல்லு, உயர்த்தி வச்சுக்கிறாருன்னு சொல்லு, மேன்மைப்படுத்தி வச்சுக்கிறாருன்னு சொல்லு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ இங்கே இருதயம் தான் எப்படி இருக்குது? நிறைவாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாய் எப்படி பேசும்? நிறைவாக பேசும். எனக்கு ஒரு குறைவு இல்லைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்குது, என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் எதுக்கும் குறை இல்லை, எதுவும் இல்லாமல் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறேன், நிம்மதியாக தூங்குறேன், நோய் நொடி இல்லை, கடன் இல்லை, கஷ்டம் இல்லை, உபத்திரம் இல்லை, பாடு இல்லை, என் கூட யாரும் போராட்டம் பண்ணலை, எனக்கு எதுவும் குறைவு இல்லை, எதுவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாம் போதுமானது இருக்குது, நிம்மதியாக இருக்கிறேன், நிம்மதியாக படுக்கிறேன், நிம்மதியாக வேலைக்கு போகிறேன், நிம்மதியாக வரேன், நிம்மதியாக சாப்பிட்றேன், நிம்மதியாக தூங்குறேன், நிம்மதியாக எழுந்திருக்கிறேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன பண்ணுது? பேசுது. அப்போது ஆண்டவர் எந்த இடத்துல வறட்சியை வசந்தமாக்குகிறாருன்னா ஆத்துமாவில் ஆண்டவர் நிறைவை கொடுத்து வசந்தமாக்குகிறார். நம்ம ஆத்துமா நிறைவு என்ன ஒரு வசந்தத்தை அடையும். ஆமே, ஆத்துமா ஒரு முழுமை என்னும் வசந்தத்தை அடையும். ஆத்துமா ஸ்தோத்திரம், அது குறைவே இல்லை, நிரப்பப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு வசந்தத்தை அடையும். ஆமே. அப்போ வாய் சொல்லும், எனக்கு ஒரு குறை இல்லைங்க, எனக்கு ஒரு குறை இல்லைங்க, நல்லா இருக்கிறேங்க. ஆமே, 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 அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, ஆத்துமாவுக்கு ஆண்டவர் நிறைவை தந்து, ஆமே, ஆத்துமாவுக்கு கர்த்தர் ஆறுதலை தந்து நடத்துவார். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்தையும் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஸ்தோத்திரம். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம்? நான் எங்கே நல்லா இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், என் வாழ்க்கை எதுக்கு, நான் எதுக்கு, நான் கிடக்கிறேன் பாரு, என்னை பற்றி தெரியுமா? நம்ம இப்படியே தான் நான் செய்கிறோம், நிம்மதி இல்லாமலேயே தான் இருக்கிறோம். அதை தான் நம்ம நியூஸ் லெட்டர் படிக்க சொன்னது. மீண்டும் ஒரு விஷயம் படிப்போம். ஸ்தோத்திரம். வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்றால் வாழ்க்கையின் சோதனைகள், கஷ்டங்கள்,
வறட்சிகள் வரும்போது கர்த்தர் நம் ஆத்துமாவுக்கு ஆறுதலையும் ஆவிக்குரிய நிறைவையும் தருவார். இது எந்த இடத்துல தராரு? நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். அதான் வசனத்தின் பக்குவம். அவர் எங்கே சொல்கிறாரு? வாழ்க்கையினுடைய சோதனை, வாழ்க்கையினுடைய கஷ்டம், வாழ்க்கையினுடைய வறட்சி இது வரும்போது தான் ஆண்டவர் அவருடைய ஆறுதலை நம்மக்கிட்ட தராராம். ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவில் நிறைவை தராராம். ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வரும்போதுவே ஐயோயோ ஏசப்பா எனக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா, எனக்கு வந்தா மாதிரி இப்போ பெருந்தன்மை ஆயிடுவாங்க. வேற யாருக்கும் வந்துடக்கூடாது. ஆமாம். நம்மளை ஆண்டவர் பக்குவம் அடைவதற்காக சோதனையை கொடுத்தாரு. நம்ம என்ன பாட்டு பாடுறோம், நம்ம என்னப்பா ஒப்பாரி வைக்கிறோம், எனக்கு வந்த மாரி ஐயோ ஐயோ உலகத்தில் யாருக்கும் வந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவர் ஏன் அந்த சோதனை அனுமதித்தார்னா, நம்ம பக்குவப்படுவதற்காக அனுமதித்தார். உன் வாழ்க்கையில் உன் ஆத்மாவில் அந்த சோதனை தான் உன்னை நிறைவுக்கு நேராக நடத்துது, ஆறுதலுக்கு நேராக நடத்துது. மறுபடியும் புரியல, நீங்கள் நியூஸ் லெட்டர் படிங்க. அந்த சோதனை தான் உன்னை ஆறுதலுக்கு நேராகவும் ஆத்ம நிறைவுக்கு நேராகவும் நடத்துது. தோத்துறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? சோதனையில் நிற்கும் போதுவே ஐயோ இது யாருக்கும் வந்துடக்கூடாது, இது யாருக்கும் வந்துடக்கூடாது. உடனே பேதுரு சொன்ன மாதிரி தான், ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது. தோத்துறோம். ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது. ஆண்டு உடனே சொன்னார், அப்பால போ சாத்தானே. தோத்துறோம். ஆமாம். இப்போ நான் இப்போ பார்த்து இப்படி அடுவுன்னு வச்சுக்க, இப்போ சுவேதா சொல்லும், ஐயோ பாய்ச்சார் உனக்கு அப்படி ஆகி போயிச்சா அப்படி. இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், அப்பால போ சாத்தானே. தோத்துறோம். நான் தோத்துறோம் அந்த நிறைவுக்கு நேராக நடத்துறதுக்கு கொடுத்தேன். அவன் தெரியாமல் அழுதுங்கிறான். அவனுக்கு நீ எடுத்து சொல்ல தெரியாமல் நீயும் சேர்ந்துக்கணும், ஐயோ ஐயோ அப்படி ஆகி போயிச்சா, ஆண்டவர் கை விட்டாரா அப்படின்றியா, அப்பலப்போ சாத்தானே அப்படின்னுவார். ஆமாம். தோத்துறோம். ஒரு சோதனை, வசனத்தினுடைய பக்குவம் அதுதான் நம்மளை ஆவிக்குரிய ஆறுதலுக்கு நேராக நடத்துது. அந்த வார்த்தையை சேர்த்து நம்ம படிக்கணும். ஒரு ஆவிக்குரிய ஆத்தும மன நிறைவுக்கு நேராக நடத்துது. ஆமாம். அதாங்க ஸ்தோத்திரம். வறட்சியில் வசந்தம். வாழ்க்கை எப்படி இருக்குது? சோதனையில் வறண்டு போய் கிடக்குது. சோதனையில் புல்லு கூட முளைக்கலை. ஆண்டவர் ஒரு வறண்ட நிலத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. வறண்ட நிலத்தில் எதுனா இருக்குமா? ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் போய் பரவாயில்ல ஒரு 100 ஆடு 100 மாடை கொண்டு போய் விட்டால் கூட ஒரு மாதத்துக்கு நல்லா மேயும்பா. ஏன்னா வனாந்தரத்தில் பில்லு அப்படி இருக்குதுப்பா, அப்படி சொல்ல முடியுமா? தோத்துடுறோம். அப்படியே இந்த அந்த வெட்டாந்தாரை அப்படி இருக்குது பாரு, அப்படியே பசுமையாக இருக்குது பாரு. வெட்டாந்தாரையை பார்த்து அப்படி எதனா சொல்ல முடியுமா? அதுக்கு பேரே வெட்டாந்தாரை. அப்படின்னா என்ன? ஒன்றும் இருக்காது. அதுக்கு பேரே வனாந்தரம். அப்படின்னா என்ன? ஒன்றும் இருக்காது. தோத்துறோம். வெறும் மண்ணு தான் இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்? காஞ்சி போய் உலர்ந்து வெடிப்பு விட்டு. தோத்துறோம். எப்படா ஒரு சொட்டு தண்ணி வானத்திலேருந்து ஒரு 4 துளி விடும் அப்படின்னு அது எதிர்பார்த்து அவாந்தரமாக கிடக்கும், வாயை பழந்துக்கிட்டு. அதுக்கு தான் அவாந்தரம். தோத்துறோம். அப்பேற்பட்ட நிலத்துல போய் தோத்துறோம். அங்கே போனால் ஆட்டு மாட்டுக்கு நல்லா மேய்ச்சல் கிடைக்கும்பா, அங்கே போனால் நல்லா பயிர் வச்சிடலாம்பா அப்படி சொல்ல முடியுமா? சில நேரத்தில் சில பேருடைய வசனம் பக்குவம் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது? அந்த சோதனை என்பது அந்த வனாந்தரம், அந்த வெட்டாந்தரை. அது வரும்போது நம்ம என்ன சொல்லிடுறோம்? ஐயோ உன்னமும் பிரச்சனை தீரலையா, உன்னமும் கஷ்டம் போலையா, உனக்கே பட்ட பால்லே பட்டுச்சா, கெட்டக்கூடிய கெட்டுச்சா. ஆண்டவர் நடத்துகிற சோதனை எதுக்கு? தோத்துறோம். அவர் அந்த ஆறுதலுக்கு நேராக நடத்துவதற்காக, அந்த ஆத்தும திருப்திக்கு நேராக நடத்துவதற்காக. ஆமாம். இந்த சோதனையை ஸ்தோத்திரம் நான் ஜெயிக்க போகிறேன். இந்த சோதனைக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆறுதல் இருக்குது. இந்த சோதனைக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்தோத்திர வாழ்க்கை இருக்குது. இந்த சோதனைக்கு அப்புறம் எனக்கு ஒரு நன்மை இருக்குது. இந்த சோதனைக்கு அப்புறம் என் ஆத்துமாவுக்கு முழுமையான திருப்தி இருக்குது அப்படின்னு நினைப்பது தான் வசனத்தினுடைய வளர்ச்சி, பக்குவம். ஆமாம்.
ஆமென். அந்த சோதனையில் நின்று ஸ்தோத்திரம் எதனா ஒன்று பேசி புலம்பி எதனா ஒன்றுத்த வந்து ஸ்தோத்திரம் அப்படியே அசை போட்டு ஸ்தோத்திரம் அவன் நம்பிக்கையாக பேசி கிடக்கிறது இல்லை. சோதனையை ஜெயிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சோதனை நல்லது. ஆமென். ஸ்தோத்திரம். சோதனை தான் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொண்டு வருது, ஒரு ஆனந்தத்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. அதான் வசனத்தின் பக்குவம். அங்கே தான் ஒரு ஆவிக்குரிய ஆறுதல், அங்கே தான் ஒரு ஆத்தும திருப்தி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை சொல்லுது கஷ்டங்கள். ஏன் அந்த கஷ்டம்? அடுத்த வார்த்தை சொல்லுது வறட்சி. ஏன் அந்த வறட்சி? இந்த சோதனை, இந்த கஷ்டம், இந்த வறட்சி அப்படின்னாக்கா இதுதான் நம்ம வந்து ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வந்து ஸ்தோத்திரம் அறிவதற்கான சத்தியத்தை நம்ம வந்து அறிவதற்கான ஒரு பக்குவம். இந்த வறட்சியும் இந்த கஷ்டமும் இந்த சோதனையும் எனக்கு ஒரு ஸ்தோத்திர பாக்கியத்தை உண்டாக்க போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பாக்கியத்தை உண்டாக போகிறது, ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் அந்த வசனத்தினுடைய பக்குவம். இப்போ ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்ல முடியும், ஆனால் அதோடு நிறுத்தி கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஆத்தும திருப்தியை இந்த சோதனையும் இந்த கஷ்டமும் இந்த வறட்சியும் நம்மளை ஸ்தோத்திரம் அது நிறைவாய் கொடுக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் ஸ்தோத்திரம் புடமிடப்பட்டது நல்லது. ஆமென். நான் புடமிடப்பட்டது நல்லது, நான் புடமிடப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் சோதிக்கப்பட்டது நல்லது, நான் கஷ்டப்பட்டது நல்லது. அதுக்கு பிறகுதான் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். யோபு அழகா சொன்னார், நான் சோதிக்கப்பட்ட பிறகுதான். ஸ்தோத்திரம். நம்ம என்ன நினைக்கிறோம், சோதனை வரும்போதுவே அப்படியே ஸ்தோத்திரம் சோதனை இடத்துல நிற்கும் போதுவே நாம் ஸ்தோத்திரம் அதை முறுமுறுத்து அதை அவிசுவாசப்பட்டு அந்த ஸ்தோத்திரம் சோதனையை கண்டு நம்ம பயந்து நம்ம அப்படியே ஸ்தோத்திரம் அந்த சோதனை மீது நம்ம வந்து அப்படியே ஸ்தோத்திரம் கோவப்பட்டு எரிச்சல் அடைஞ்சி அந்த ஆண்டவரே இந்த சோதனை ஆண்டவரே இது இப்போ அப்பா எத்தனை ஆண்டவரேன்னு கேள்வி கேட்டு அவருக்கே வந்து குழப்பம் வந்துடும். எதுக்கு தான் ஏன் இத்தனை முறை கேட்டுக்கினே இருக்கிறான், அழுதுகினே இருக்கிறான், சொல்லிக்கினே இருக்கிறான், இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு? எதுக்கு பார்த்தாலும் ஏன் ஆண்டவரை இப்படி பண்ணிட்டு ஏன் ஆண்டவரை எதுக்கு ஆண்டவரை இப்படியே கேட்டுன்னு இருந்தா தோத்துறோம். ஆண்டவருக்கே வந்து டவுட் ஆகிடுவான் போலுக்குது. தோத்துறோம். அவர் நினைப்பார், ஐயோ இவனுக்கு சோதனையை கொடுத்ததே இவனை வந்து தோத்துறோம் ஆசீர்வதிக்கத்தான். இவன் ஏன் ஆண்டவரை என்ன கேட்டு நம்மளை வந்து ஒரு மாதிரி ஆகிருக்கோம் தோத்துறோம் அப்படின்னு ஆண்டவரையே சில நேரத்தில் யோசிக்க வச்சிருவாங்க சிலர். அல்லேலூயா. தோத்திரம். அந்த சோதனை அது ஆவிக்குரிய ஆறுதலை கொடுக்க. ஆமென். அந்த சோதனை அந்த புடமிடப்படுதல் ஸ்தோத்திரம் நல்லது, அது ஆத்தும திருப்தியை கொண்டு வரும். ஆமென், ஆமென். அதுதான் வறட்சியில் வசந்தம். ஆமென். எப்படி தெரியுமாங்க இருந்தேன், எப்படி தெரியுமாங்க இருந்தேன், என் சாட்சி என்னன்னு தெரியுமாங்க, என் வாழ்க்கை என்னன்னு தெரியுமாங்க. ஸ்தோத்திரம். நான் என்ன நிலைமைக்கு நான் போனேன்னு தெரியுமாங்க. அந்த மரண தருவாயிலிருந்து என்னை கர்த்தர் தூக்கினாருங்க. இந்த கைவிடப்பட்ட இடத்துல இருந்து என்னை தூக்கினாருங்க. இந்த எல்லாரால மறக்கப்பட்ட இடத்துல இருந்து என்னை தூக்கினாருங்க. படுகுடியிலிருந்து யோசேப்பை போல ஸ்தோத்திரம் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் என்னை ஸ்தோத்திரம் உயர்த்தினாருங்க. எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம் வெறுத்தாலும் தள்ளினாலும் ஒதுக்கினாலும் என் ஆண்டவர் என்னை நடத்தினாருங்க. என் வாழ்க்கையில் ஒரு ஸ்தோத்திரம் அற்புதம் செய்தாருங்க, ஒரு ரட்சிப்பை கொடுத்தாருங்க. அவர் என்னை தேடி வந்தாருங்க, அவர் என்னை விடுவித்தாருங்க. அவர் செய்தது இருக்குதே அப்படின்னு ஒரு நாளைக்கு நம்ம நின்று ஸ்தோத்திரம் பல பேர் முன்பதாக ஒரு ஊருக்கு முன்பதாக ஒரு சபைக்கு முன்பதாக ஒரு